ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வைகை சுவை கிச்சன். இது அரசுவைகளின் சங்கமம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெமன் போஹா. இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பண்ணிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. இதை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இந்த ரெசிபியை நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். அவல் வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். நல்லா திக்காக இருக்கிற அவல். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன். லெமன் வந்து 3 பழத்துலேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். நடக்கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன். கடுகு 1/2 டீஸ்பூன். உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். கொத்தமல்லி நறுக்குனது கொஞ்சமாக. கருவேப்பிலை 1 கொத்து. உப்பு 1 டீஸ்பூன். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா நான் இங்கே 3 எடுத்திருக்கேன். நல்லா துருவின தேங்காய் வந்து ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ இந்த அவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும். இது வந்து 1.5 கப் எடுத்து அந்த அவலை வந்து நம்ம வந்து இப்போ வாஷ் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் அதில் இருக்க சின்ன சின்ன தூசி மண் எல்லாமே வந்து போகும். இதை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நம்ம இதை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அளவுக்கு நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்தில் ஊறி இருக்குது. ரொம்ப ஊற வைக்க வேண்டாம். இதை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டு நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். எக்ஸஸாக இருக்க தண்ணியெல்லாம் அந்த மாதிரி புழிஞ்சு விட்டுறலாம். இது ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். 3 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் வந்து 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் வந்து சூடாகி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகையும் உளுந்தையும் போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்போ வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இங்கே வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். அந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா வதக்கி விடலாம். ஸோ இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இதில் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நடக்கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு அந்த கோல்டன் ப்ரௌனில் வந்து வரட்டும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து அந்த அவல் உப்புமா சாப்பிடும்போது உங்களுக்கு அதை கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதுவும் போல் ரொம்ப சத்தானதும் கூட. ஸோ இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து கருகாமல் இருக்கணும். பக்குவமாக வறுத்துருங்க. இப்போது நம்ம லெமன் ஜூஸை வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ நம்ம லெமன் ஜூஸை சேர்த்ததுக்கப்புறம் இதை 1 நிமிஷத்துக்கு அதோட பச்சை வாசனை வந்து போகட்டும். அதுக்கப்புறம் கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம். அந்த தண்ணி வந்து உங்களுக்கு நல்லா வந்து சுண்ட ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஊற வச்சுருக்க அவலை வந்து இது கூட வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதை ரொம்ப நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உதிரியாக வராது. ஒரு மாதிரி சாதம் குழஞ்சி போன மாதிரி வரும். அதனால தான் நம்ம 3 நிமிஷம் ஊற வைக்கிறது போதும். அந்த ஈரத்துலேயே வந்து இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் உப்பும் புளியும் பார்த்துக்கோங்க. இதை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. உங்களுக்கு அவல் வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கீழே வந்து அந்த பேனில் ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கார்னிஷிங்காக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இது தேங்காய் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சிடலாம். நம்மக்கிட்ட மாவு தீர்ந்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவல் இருந்தால் போதும். நம்ம இதை குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி இது வந்து நீங்கள் மத்தியானம் வரைக்கும் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து இது வந்து உதிரியாகவே இருக்கும். நம்ம அவல் வந்து ஊற வைக்கிறத மட்டும் கம்மியாக ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பதத்திலேயே வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடக்கடலை பருப்பு எல்லாமே போட்டிருக்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாவோ நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து சாப்பிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடக்கடலை பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3/4 பதத்தில் வெந்திருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடித்து சாப்பிடும்போது அது அந்த அவலோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை. இது அரசுவைகளின் சங்கமம்.